ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 19ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் கார்த்திகை மாதம் பிறந்து வரக்கூடிய அமாவாசை. எலுமிச்சம்பழம் 8 கிராம்பு வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கெடுதல்களை நீக்கி நல்லதை மட்டுமே வாரி வழங்கும், பணத்தை ஈர்க்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எலுமிச்சை கிராம்பு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பு தான். பித்ருக்கள் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட அந்த அமாவாசை எந்த மாதத்துல எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே ஆன்மீக வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியதும் இந்த கார்த்திகை மாதம் தான். முருக பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவாங்களோ அதே ஒரு முக்கியத்துவத்தை இந்த மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுத்தது இந்த மாதத்துல தான். பார்வதி தேவி திருவண்ணாமலை மலைய சிவபெருமானாக பாவித்து கிரிவலம் வந்ததும் இந்த கார்த்திகை மாதத்துல தான். இப்படி பல மகிமைகள் பொருந்திய இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய, அதுவும் கார்த்திகை பிறந்து வரக்கூடிய முதல் விரதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை தான். அப்படிப்பட்ட அமாவாசை நம்மளோட பித்ருக்கள் தோஷங்களையும் பித்ருக்கள் சாபங்களையும் நீக்கிக்கிறதுக்கான ஒரு நாள். திதி தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுன்னு சொல்லி எந்த மாதிரி வழிபாடு செய்தாலும் சரி, நிச்சயம் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பெரிய புண்ணிய கர்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ தோஷங்கள் சாபங்கள் வந்திருக்கலாம். அது எல்லாத்துக்கும் நாம ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஆனா நாம செய்யாம நம்மளோட முன்னோர்கள் மூலயமா நமக்கு வரக்கூடியதுதான் பித்ரு சாபம், பித்ரு தோஷம். அப்படி பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படிங்கும்போது எந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினங்கள்லையும் நீங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட அமாவாசை புதன்கிழமை நவம்பர் 19ஆம் தேதி காலையில 10:29 தான் பிறக்குது. அது மறுநாள் நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:31 வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம். அமாவாசைக்கான அந்த தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, இல்ல வீட்டுல முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடுறது, இது எதுவா இருந்தாலும் நீங்க 1:30 மணிக்கு மேல பண்றது விசேஷம். ஏன்னா 10:30 மணிக்கு மேல அமாவாசை ஆரம்பிச்சிடும். ஆனா 12:01 ராகு காலம். அதற்கேத்த மாதிரி நீங்க படையல் போட்டுக்கலாம். பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே உங்க வீட்டுல இறை வழிபாடு செய்யணும். அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். கார்த்திகை மாதத்துல நிறைய பேருக்கு குலதெய்வம் முருகப்பெருமானாக இருக்கலாம், இல்லைனா இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருக்கலாம். குலதெய்வம் முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இந்த வருஷம் நமக்கு கார்த்திகை மாதத்துல 29 நாட்கள் வந்திருக்கு. இந்த 29 நாட்களும் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கீங்களோ இல்லையோ, தினமும் 2 தீபங்கள் முருகப்பெருமான் போட்டோக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு, முடிஞ்சா அந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்துல ஏற்ற முடியல, உடல் ஒத்துழைக்கல, சூழ்நிலை அமையல அப்படிங்கிறவங்க தினமும் மாலை 6-7 மணிக்கெல்லாம் கூட நீங்க முருகப்பெருமானுக்காக தீபம் ஏத்தி இந்த கார்த்திகை மாதத்தை முருகன் வழிபாட்டுக்காக ஒதுக்கிக்கலாம். சரி, இதுதான் கார்த்திகை மாதத்தையும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையையும் எளிமையாக வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளோட எல்லா பதிவுகள்லையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். அமாவாசை சம்பந்தமா நம்ம போடக்கூடிய பதிவுகள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு நாளுக்கான பரிகாரங்கள் நீங்க நிறைய சொல்றீங்க, இதுல எந்த ஒரு பரிகாரத்தை நாங்க பயன்படுத்தணும், எதை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. உங்களோட தேவை என்னவோ, உங்களுக்கான கஷ்டம் என்னவோ, அதை தீர்வதற்கு என்ன பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நீங்க செய்யலாம். எல்லா பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சாலும் நல்லதுதான், தப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் நீக்கி நல்லதை மட்டும் வாரி வழங்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு அதை 2ஆ கட் பண்ணி 2 துண்டுகளா பயன்படுத்த போறீங்க. அதுல சொருகி வைக்கிறதுக்காக 8 எண்ணிக்கையில கிராம்பு எடுத்திருக்கீங்க. கிராம்பு மொக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். மொக்கு இல்லாத கிராம்பை எடுக்கக்கூடாது. இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப முக்கியம். அமாவாசை திதி காலையில 10:30
30 நிமிஷத்துக்குலாம் பிறந்துட்டா கூட முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆக நறுக்கி அதை அப்படியே ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில 4 கிராம்பையும் மறுபக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில 4 கிராம்பையும் வீடியோல பாக்குற மாதிரி நீங்க சொருகி வைக்கணும். வச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி இல்ல ஏதாவது இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், அதாவது பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ஒட்டுமொத்த பொருளும் எலுமிச்சம்பழம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கிராம்பு இருக்குல்ல, 2 துண்டுகள், அது இரண்டும் அப்படியே 5 நிமிஷம் பூஜை அறையில இருக்கட்டும். அதுக்கப்புறமா பூஜை அறையிலேருந்து எடுத்து உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதி வெளிப்புறத்துல வைக்கணும். வெளியிலேருந்து நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது நிலைவாசல் படியை தாண்டி வருவீங்கல்ல, அப்ப வெளிப்புறம் 2 பக்கமும் வலது பக்கம் 1 இடது பக்கம் 1ன்னு சொல்லி இந்த 2 பொருட்களையும், அதாவது இந்த எலுமிச்சம்பழத்துல கிராம்ப சொருகி வச்சிருக்கீங்கள, அந்த 2 பகுதிகளையும் 2 பக்கத்துல வச்சிடணும். வச்சதுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட நிலைவாசல் படியில இருக்கலாம். அவ்வளோ நேரம் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது அவ்வளோ நேரம் இருக்கலாம். அதிகபட்சம் அமாவாசை இரவு முழுக்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அமாவாசை திதி வியாழக்கிழமை மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்கு. நீங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல எலுமிச்சம்பழத்துல கிராம்ப சொருகி பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் தூக்கி வைக்கிறீங்கன்னா, இரவு முழுக்க அது அமாவாசை திதியோட கடந்துதான் அந்த எலுமிச்சம்பழம் நிலைவாசல இருக்கும். இரவு முழுக்க வைக்கிறதாலும் வைக்கலாம். இல்ல அவ்வளோ நேரம் வைக்க முடியல, மறுநாள் நாங்க வெளியில போயிடுவோம், அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படிங்கிறவங்க குறைந்தது ஒரு 1 மணி நேரமாவது வச்சிருங்க. சரி, 1 மணி நேரம் வைக்கிறீங்களோ இல்ல மறுநாள் எடுக்கிறீங்களோ, இரவு முழுக்க இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் வரிசையாக அமர வைத்து இடது கையில அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் பிடிச்சுக்கிட்டு தலையில இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை திஷ்டி சுத்துற மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போயிட்டு உங்க வீட்டோட தெரு முனையில குப்பை போடுற இடத்துல பொதுவா இருக்கும் இல்லையா, அங்க போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. அப்படி அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போட்டுட்டு அதை எவ்வளோ சீக்கிரம் வீட்டுல இருந்து அப்புறப்படுத்த முடியுமோ, மறுநாளோ இல்ல அதுக்கு மறுநாள் மாலையோ எப்ப முடியுதோ அதை அப்புறப்படுத்திக்கலாம். அமாவாசை திதி அன்னைக்கு மாலை ஒரு 7 மணிக்கு மேல பூஜை செய்து நிலைவாசல்ல வைக்கிறீங்கன்னா, இரவு ஒரு 8-9 மணிக்கு எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுத்திட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுக்கலாம். இல்ல நாங்க இரவு முழுக்க நிலைவாசல்ல வைக்க போறோம் அப்படின்னாலும் இரவு முழுக்க வச்சுட்டு மறுநாள் வியாழக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு திருஷ்டி சுத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்க குப்பையில போட்டுக்கலாம். இது மூலியமா என்ன நடக்கும்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் அந்த எலுமிச்சம்பழமும் அந்த கிராம்பும் உள்வாங்கிக்கும். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு தெய்வ கனி. கோவில்ல கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், கெட்ட சக்திகள், துர்சக்திகள் இது எல்லாத்தையும் எலுமிச்சம்பழம் உள்வாங்கிக்கிட்டு நல்லதை ஆற்றலை மட்டுமே வெளிப்படுத்துமா. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் அமாவாசை, அதுவும் நிறைந்த அமாவாசை, பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இதை பண்ணும்போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி வாழ்க்கை நல்லது நடக்கும். தடைப்படக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைத்து பணவரவு காந்தம் போல இருக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.